காலவெளியிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை புலம்பல் எழுதின அந்த புஸ்தகம், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டு. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லைங்க. நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் முடிவில்லாத இரக்கம். ஆமென். எத்தனை விசை நாம் தவறி இருக்கிறோம், எத்தனை விசை ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் நாம் நிற்கிறோம் என்றால், நிர்மூலமாகாதிருக்கிறோம் என்றால் ஏசப்பாவுடைய சுத்த கிருபை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களெல்லாம் பட்டியல் போட்டால் யாரும் பக்கத்தில் வரவே மாட்டாங்க. ஆனாலும் கிருபையாய் ஆண்டவர் நமது பாவங்களை மன்னித்து நம்மேல் சோத்திரம் இன்றும் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் உண்மையிலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதே. ஆமென். மனிதர்கள் அநேகர் உண்மையில் இரக்கம் இல்லாமல் இருக்கலாம், சோத்திரம் கருணை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், முடிவில்லாத இரக்கம் உண்மையில் இருக்கிறது மகளே. ஆமென். சோத்திரம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒரு சில வார்த்தைகளை வாசித்து விட்டு சோத்திரம் இந்த இரக்கத்தை குறித்து சற்று நேரம் தியானிக்கலாம். நம்முடைய தேவன் இரக்கங்களின் தேவன். அவருடைய இரக்கம் எப்படி இருக்குமா? எபேசியர் 2:4 வாசிக்க கேட்போம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய பெயர் என்ன? இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தகப்பன். அல்லேலூயா. ஆமென். இரக்கங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்னதான் அன்பான அரவணைப்பான வார்த்தைகள் வந்தாலும் திடீரென்று இப்படி எச்சரிப்பும் வரும். அதை கேட்டு கவனமாய் நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில அந்தரங்க பாவத்தில் இருக்கலாம். அந்த பாவத்தில் இருக்கிறதுனால, தண்டனை எதுவும் கிடைக்காததுனால ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார், ஆண்டவரின் பாவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நினைச்சிடாத, தப்பு கணக்கு போட்டுறாத. கர்த்தர் உன்மேல் வைத்த இரக்கத்தினால்தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் பாவத்திற்கு துணை போகாத தேவன். ஆமென். இன்று அறிக்கை செய்து விட்டு விட்டால் மீண்டும் ஒரு பெரிய இரக்கத்தை பெறுவாய் தேவ சபையே. அல்லேலூயா. ஆமென். பாவத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இரக்கத்தினால தான் இருக்கிறீங்க. நீங்க செய்யற பாவம் ஆண்டவர் சரின்னு சொல்லல. அவருடைய இரக்கம் ஐஸ்வரியமுள்ள இரக்கம். அல்லேலூயா. நம்மேல் வைத்த அன்பு அது மிகுந்த அன்புங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையான பெயர். சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த காலை வேளையில ஆறுதல் படுத்த எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தனிமைப்பட்டு வந்திருக்கலாம். நான் சிறுமைப்படுகிறவனாய் இருக்கிறேன். சோத்திரம். என் பிரச்சனைகளை யாரிடத்தில் நான் சொல்லி மாளும்? என் பிரச்சனைகள் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறதே. வெளியிலே சிரிக்கிறேன், உள்ளே அழுகிறேன்னு சொல்லி வந்திருக்கலாம். இந்த காலை வேளையில அருள்நாதர் இயேசு இந்த திருச்சபையில் எப்படி வந்திருக்கிறார் என்றால், சகல விதமான ஆறுதலின் தேவனாய் நமச்சிலே வந்திருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்த, உன்னை தேற்ற, உன்னை திடப்படுத்த, உன்னை ஊன்ற கட்டி நிறுத்த, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சகல விதமான ஆறுதலின் தேவனாய் நம்மத்திலே ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
இந்த கவி எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஹalleluya. துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறி போம். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னலெல்லாம் மாறி போம். வியாதியெல்லாம் நீங்கி போம், நாயகனம் இயேசுவால். வியாதியெல்லாம் நாயகனம் இயேசுவால். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கியதா. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே. காலமோ எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் கல்வியெல்லாம் மண். கரங்களை உயர்த்தி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் வீட்டை நினச்சிட்டா எவ்வளோ சந்தோஷம். ஆமென். இந்த பூலோகத்தில் தான் எத்தனை பாடு, நிந்தைகள், அவமானம், ஏமாற்றம், தோல்விகள், நினச்சது ஒன்றும் நடக்கலை, வியாதிகள், வேதனைகள். அந்த மகிமையின் வீட்டை நினச்சிட்டா நம்பிக்கைக்குரிய பாடல் இது. ஆமென். இதாங்க நமக்கு நம்பிக்கையின் வேர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு மகிமையான வாழ்க்கையை நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நிச்சயம் கட்டாயம் இரக்கம் பெறுவோம். ஆமென். ஏனென்றால் அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அவருடைய இரக்கம் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கடைசியா வாசிக்க கேட்டோம், இரக்கங்களின் பிதா. ஆமென். சகல விதமான ஆறுதலின் தேவன். யாருக்கு இரக்கம் செய்வார்? இரண்டாவது குறிப்பு வாசிக்க கேட்போம். ஓசியா 14:3. நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை. யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? திக்கற்றவனுக்கு இரக்கம் கிடைக்கும். For in you the fatherless finds mercy. திக்கற்றவன் என்றால் தகப்பனற்ற பிள்ளைகள், தாயில்லாத பிள்ளைகள், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். For in you the fatherless finds mercy. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். இந்த காலவெளியிலே பலிபீடத்திலிருந்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திக்கற்றவர்களாய் வந்திருக்கலாம், தகப்பனை இழந்து வந்திருக்கலாம், தாயை இழந்து வந்திருக்கலாம், அவரிடத்தில் உனக்கு இரக்கம் உண்டு. அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து ஒரு இரக்கத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையிலே உன்மேல் பொழிந்தருளுகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். நீ திக்கற்றவன் என்று சொல்லாதே. அவரே உனக்கு தகப்பனாய் இருந்து, தாயாய் இருந்து, உன் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஃபாதர்லெஸ் பீப்புளுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க. தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லுகிறார். ஆமென். உனக்கு இரக்கம் செய்வேன் மகளே, மகனே, உனக்கு நான் இரக்கம் செய்வேன். திக்கற்றவன், போக வேண்டிய பாதை தெரியாதவன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கையை பிசைஞ்சிட்டு இருப்போம். இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது, இந்த காரியத்தில் என்ன முடிவெடுக்குன்னே தெரியல பாஸ்டர், இது சரிதானா இல்லை இது தவறா, இப்படி இருப்பது, என் குடும்பம் இப்படி இருப்பது சரிதானா என்று சரியான முடிவெடுக்க
பதறி போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை செய்வார். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். நீ மறைவாக இருந்து கண்ணீர் விடுகிற காரியத்தை கர்த்தர் அறிந்து இன்று உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்று நீ வந்தது நீ அல்ல, கர்த்தரே உன்னை வர வைத்து உனக்கு ஒரு இரக்கத்தை நான் செய்வேன். மகனே, மகளே, உனக்கு ஒரு இரக்கத்தை செய்வேன். திக்கற்றவனுக்கு தேவனிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லு என்று என்னை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்றவனுக்கு கர்த்தரிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லு. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எம்பெருமான் இயேசு மேல் வீட்டறையில் சீஷர்களை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தை யோவான் 14:18. யோவான் 14:18 மேல் வீட்டறையில் ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா, ஆமென். நீ திக்கற்றவன் நினைக்காத. நான் திக்கற்றவள் பாஸ்டர், நான் திக்கற்றவன் என்று சொல்லாத. தெரியாமல் முடிவெடுக்க பல விஷயங்களை தடுமாறி வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட வருவார், உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார். ஒரு சோர்த்தன தகப்பனை போல உன்னை சுமப்பார் மகனே. அல்லேலூயா. பக்தர்களின் ஜபத்தை கவனிச்சா ஆச்சரியமா இருக்குங்க. இந்த இரக்கத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபிக்கணும். வேறு எந்த ஜப குறிப்பும் ரெண்டாவது வச்சுக்குவாங்க. வேலை இல்லை ஆண்டவர், நல்ல வேலை தாரும், குழந்தை பாக்கிய தாரும், வாழ்க்கை வரன், இப்படிலாம் ஜபிக்கிறது நல்லது தான். அது ரெண்டாவது வச்சுக்கோங்க. முதல் ஜப குறிப்பு எதை தான் வைக்கணும்? நீங்கள் இரக்கம். அல்லேலூயா. அவர் இரக்கம் செஞ்சுட்டா எல்லாமே நடக்கும். ஆமே. மனுஷர் இறங்குறத விட மனுஷர்கிட்ட போய் கெஞ்சாதீங்க, தேவனிடத்தில் கெஞ்சுங்க. 21 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சில ஜப குறிப்பை எழுதி வைத்து கண்ணீரோடு அந்த ஜப குறிப்பு மேலேயே கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறணுங்க. அப்படி பெற்றுவிட்டால் மனிதரிடத்தில் போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். வேதத்துக்கு முன்பாக தலை குனிந்து பழகுங்கள், வேதத்தை தியானியுங்கள். மனுஷர் முன்பாக ஆண்டவர் தலை குனிய விடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. பக்தன் யோபு ஜெபிக்கிறான், அருமையான ஜெபம். எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி அவன் ஒரு ஜெபம் வைக்கிறான் பாரு. யோபு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும், அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறார் பார். அடுத்து 15ஆம் வசனம், நான் நீதிமானா இருந்தாலும், நான் நீதிமானா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன், இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில, இந்த ஆராதனை வேளையில உங்க இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இனி நான் மனுஷரிடத்துல போக மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்ப பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய, என்னுடைய தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கெஞ்சுவேன். இத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஆண்டவரே இரக்கம் பண்ணாலும் அது வார்த்தையை கவனிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும், அதாவது இரக்கத்தை கொடுத்தாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பே. இது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன் அவருடைய இரக்கத்துக்கு. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாதது. அவர் இரக்கங்களின் தகப்பன். ஆமென். அவர் பிதா, இரக்கங்களின் பிதா, ஐஸ்வர்யமுள்ள தேவன், இரக்கத்திலே முடிவில்லாத இரக்கத்தை காண்பிக்கிறவர். என் மேல் இறங்கினாலும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் திக்கற்றவன். ஓசியா 14:3 நம்ம மறந்துடக்கூடாது. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று அவனுக்கு சொல்லுங்கள். ஒருவேளை இந்த கால வேளையில திக்கற்றவர்களாகி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களிடத்தில் நான் வருவேன், உனக்கு நான் இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. கணவனை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம், பெற்றோரை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம். பயப்படாதே.
கர்த்தரிடத்தில் உங்களுக்கு இரக்கம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் திக்கற்றவன் ஆண்டவரே, உங்க இரக்கம் எனக்கு வேணும்பா, அளவில்லாமல் எனக்கு வேணும் ஆண்டவரே. மனுஷிடத்துல போய் என்னை கெஞ்ச வச்சிடாதீங்கப்பா. உங்க இரக்கத்துக்காக நான் எவ்வளோ வேண்டுமானாலும் காத்திருப்பேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் இருக்கணும் நமக்கு. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தா போதும், நம்மை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 24:14 இப்படி ஜெபித்த இரக்கங்களை நம்பி வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது. ஹல்லேலூயா. ஆமென். அவன் பிரச்சனை நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இந்த சம்பவத்தை நாம் நல்ல மனதார தியானித்து நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கடிகள், போராட்டங்கள் வரும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய தண்டனைகள் வெளிப்படும் போது நாம் எப்படி பிஹேவ் பண்ணணும், எதை நம்ம சூஸ் பண்ணணும் என்பதை பக்தன் தாவீது நமக்கு மிக அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், வாழ்வா சாவா, அந்த ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டார் இப்போ தாவீது. அப்ப ஆண்டவரிடத்தில் அறிக்கை எடுக்கிற தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய கையில நான் விழுந்துடுறேன், மனுஷர் கையில நான் விட மாட்டேன். ஆண்டவரே, உமது இரக்கங்கள் மகா பெரியதப்பா, அந்த இரக்கம் எனக்கு போதும், அந்த இரக்கத்தினால் என்னை அரவணையும், மனுஷர் கையில விழ விட்டுறாதீங்கப்பா. அல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை இது! எந்த சூழலில் சொல்லப்பட்டது அதெல்லாம் நம்ம தியானிக்கணும். தாவீது 2 பெரிய தவறு செய்கிறார். கிரேட்டஸ்ட் 2 சின்ஸ். ஃபர்ஸ்ட் சின் என்ன அப்படின்னா அடல்ட்ரி, விபச்சாரம். உரியாவின் மனைவியிடத்தில் விபச்சாரம் செய்தான், உரியாவை கொன்றான். அது ஒரு விதமான பாவம். 2வது பாவம் என்ன அப்படின்னா ஹிஸ் நம்பரிங் ஆஃப் தி பீப்புள். அவன் ஜனத்தொகையை எண்ணினான். என்கிட்ட எவ்வளோ ஜனம் இருக்கு, பட்டயத்தை உருவி போர் செய்கிற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து தன் இருதயத்தில் ஒரு கர்வம், இத்தனை பேரை நான் வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா, என்னிடத்தில் யுத்தம் செய்கிற போர் வீரர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற ஒரு பெருமைக்காக his numbering of the people. King wanted to magnify his own achievements rather than glorify the Lord. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறத விட்டுட்டு தன்னை பெருமைப்படுத்த நினைத்தான். நம்ம நினைக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்சேபினிடத்தில் செய்த பாவம், அதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம், அதுதான் பெரிய பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை விட பெரிய அடி அப்படின்னா தாவீதுக்கு இந்த பாவம் செய்ததுனால விழுந்தது. ஆண்டவர் நம்ம இருதயத்தை அலசி ஆராய்கிறவர். நம்ம இருதயத்தில் ஒரு நாளும் ஒரு காலும் பெருமை அடையவே கூடாது. ஆமென். எல்லா பாவத்துக்கும் ஆர்ஜின், அச்சாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடு. அந்த பெருமை தாங்க நம்மளை போட்டு சாச்சிரும். வில்லியம் பார்க்லே என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், ப்ரைட் இஸ் த கிரவுண்ட் இன் விச் ஆல் த அதர் சின்ஸ் க்ரோ. எல்லா பாவத்திற்கும் வளர்வதற்கு உறைவிடமாய் இருப்பது என்ன அப்படின்னா இருதயத்தில் காணப்படுகிற பெருமை. இந்த பெருமை இதுதான் பொல்லாதது, எல்லா பாவத்திற்கும் அச்சாணி. இந்த காலை வேளையில நமக்குள்ள கொஞ்சம் அப்படியே வேதத்தை தியானிக்கிறப்ப
இந்த பாவம் இருக்கான்னு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, பத்சேபால் சுருக்கமாக சொல்ல விரும்ப, பத்சேபால் இடத்துல இந்த தாவீது பாவம் செய்தபோது 5 பேர் கொல்லப்பட்டார்கள். 5 மரணம் சம்பவித்தது. விபச்சாரத்தினால் 5 மரணம் சம்பவித்தது. முதல் மரணம் உரியா. 2வது மரணம் இவன் வேசித்தனம் பண்ணதுனால பத்சேபாளிடத்தில் பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார். அந்த குழந்தை இறந்தது. 2வது மரணம். இவனுடைய கற்ப பிறப்பாகிய அம்னோன் இறந்தான். வீட்டில் போய் அதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சு வேணால் வாசித்து பார்த்துக்கோ. அம்னோன் இறந்தான், அப்சலோம் இறந்தான், அதோனியா இறந்தான். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வேசித்தனம், விபச்சார பாவத்தின் நிமித்தம் 5 பேர் மரித்தார்கள். அப்போ நம்ம பாவம் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வரும், சில இழப்புகளை கொண்டு வரும். தேவஜனம் கருத்தாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவத்தோடு என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். குடும்பத்தில் இனம் புரியாத சண்டை வருதா? இனம் புரியாத போராட்டங்கள், கலகங்கள் திடீரென்று வெடிக்கிறதா? என்றைக்கோ செய்த பாவத்தின் விளைவினால தான் அதெல்லாம் வரும். வாலிப பிள்ளைக, வாலிப தங்கச்சி கவனமாக இருக்கும். நான் தவறு செய்கிறேன், எனக்கு மட்டும்தான் இல்லை, குடும்பத்தை பாதிக்கும். யோனா தவறு செய்த போது அந்த கப்பலை என்ன செய்தார்? ஆண்டவர் ஒரு பெரிய புயலை அனுப்பி ஆட்டோன்னு ஆட்டி எல்லா பொருளையும் இழந்தார்கள். பார்த்தீங்களா? யோனா ஒரு மனிதனுடைய தவறு அவிசுவாசனுடைய வாழ்க்கையிலும் இழப்பை ஏற்படுத்தினது. பாவம் ரொம்ப கொடூரமானது. பாவத்தை விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென். தாவீது பண்ண 2வது தவறு வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 24:1. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். பாஸ்டர், இவன் ஒரு தேவ மனிதன் அல்லவா? பிசாசு சில நேரத்தில் நம்ம ஏவுவான். அந்த ஏவுதலுக்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம கீழ்ப்படியக்கூடாது. இவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். இதில் விழுந்துட்டார். அதான் சொல்கிறேன், ரட்சிப்புங்கிறது கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ரட்சிப்பை காத்துக்கொள்வது பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், நேற்று ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நாளைக்கு காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் பெருமைப்பட்டுறக்கூடாது. பாருங்க, இங்கே பிசாசு தாவீதை தூண்டினான். இலக்கம் பார் அப்படிங்கிறான். இருதயத்தில் பெருமையை வைக்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாத்தீங்களா? தாவீதா செய்யல, ஏவப்பட்டான். சாத்தானால் ஏவப்பட்டான். எதற்கு ஏவப்பட்டான்? சாத்தான்ட்ட பலியாயிட்டார் தாவீது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே தாவீது யோவாப்பையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். என்ன லக்கம்? 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 21:5. ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். பட்டயத்தை எடுத்து சண்டை போடுறவன் எத்தனை பேர்னு இவருக்கு தெரியும். எதற்காக இந்த கணக்கெடுப்பு? அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் கணக்கெடுக்கிறது தப்பு இல்லைங்க. இதுக்கு முன்னாலேயே கணக்கெடுப்பு நடந்திருக்கு. சென்சஸ் பார்த்துருக்குறாங்க. இஸ்ரவேல எத்தனை தொகை இருந்திருக்கிறது, கணக்கெடுப்பு நடந்திருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 30:11-12.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. என்றது தப்பு இல்லை, ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பலி செலுத்த சொல்றார். அதை இங்க செய்யவே இல்லை. தாவீது என்ன மிஸ்டேக் பண்றார் அப்படின்னா, பிசாசினால் ஏவப்பட்டு நீ கணக்கெடுத்து பார், உன்கிட்ட எவ்வளோ பேர் யுத்த புருஷல் இருக்கிறாங்க அப்படின்னு இவனுக்குள்ள ஒரு பெருமையை தூண்டி விடுகிறான். கவனிங்க, இந்த பெருமையினால பெரிய இழப்பு. பெருமை வெளியே தெரியுமா? தெரியாது. நான் யார் தெரியுமா, காமிக்கிறேன் பாருன்னு சொல்லி சில நேரத்தில் நம்ம செயல்படுவோம். எல்லா பாவத்தை விட கொடிதான பாவம் பெருமை. அல்லேலூயா, ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ என்னத்தான் ஆசீர்வதித்தாலும் ஆலயம் ஆராதனை வரும்போது அப்படியே நாம் சரண்டர் ஆயிடணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து உட்காரும்போது நாம் நம்மை தாழ்த்தி விட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய ஈவப்பா, உங்களுடைய கிருபை. என் சாமர்த்தியம் அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய மிடுக்கு, என்னுடைய சுனை, என்னுடைய சோத்திரம், வாய் சாமர்த்தியம் இல்லை, எல்லாம் உங்க கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். தேவ சமூகத்தில் அப்படி சரண்டர் ஆயிரணுங்க. கிருபை என்று அர்ப்பணித்து எல்லாம் கிருபை ஆண்டவரே. சிலர் பலத்தை குறித்து ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க. என்ன போல யார் பலமா இருக்கிறா? சிலர் பணத்தின் மேல, என்னை போல வைப்பு தொகை யாரிடத்தில் இருக்கிறது? சிலருக்கு சாமர்த்தியம், என்ன போல யார் பேசுவா? எல்லாத்தையும் கொடுத்தது யாரு தான்? கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. எச்சரிக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை கொடுத்துருக்கார். யோவாப் வேண்டாம், தாவீதை பார்த்து சொல்றார், என்ன வேண்டாம், ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆசீர்வச்சிருக்கார், ப்ளீஸ் அப்படிங்கிறான். அந்த வார்த்தை கேளுங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். ஏன் ராஜா விரும்புறீங்க? வேண்டாம். ஆனால் ராஜாவின் வார்த்தை ஓங்கினது, வேலைக்காரனுடைய வார்த்தை அடங்கினது. போய் கணக்கெடு அப்படிங்கிறார். வேற வழியே இல்லாம இந்த யோவா போய் கணக்கு எடுக்கிறான். கணக்கு எடுக்க ஒரே நாளில் முடிச்சிருமா? இஸ் இட் பாசிபிள் இன் ஒன் டே? நெவர். 9 months 20 days ஆகுது. ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறார். 9 மாசம் 20 நாள் ஆகுது. அதுலயாவது மனம் திரும்பி இருக்கணுமே. 9 மாசம் 20 நாள் அந்த பெருமையிலே இருக்கிறார் தாவீது. எங்க பாஸ்டர் போட்டிருக்கு அப்படின்னா, வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். அவ்வளோ நாள் வரட்டும் காத்திருக்கிறா பாரு. எவ்வளோ கடினமான இருதயம். பெருமையுள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இப்ப ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். 9 மாசம் 20 நாள் மனம் திரும்பலையே. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிசாசு நம்ம விட பெஸ்ட் பிலிவருங்க. அவன் விசுவாசிக்கிறான், பிசாசு விரட்டுறப்ப நடுங்குகிறான், கையெல்லாம் போட்டு அடிப்பான். தேவ சமூகம்னா அவ்வளோ பயம். நம்ம அப்படிலாம் நடுங்கிறது இல்லை, சாதாரணமாக உட்காந்துருக்குறோம். பிசாசு விசுவாசம் உள்ளவன், நடுங்குகிறவன்,
பயபக்திக்குரியவன் நல்ல சூப்பராக ஜெபிப்பான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், இந்த பன்றி கூட்டத்திற்குள் என்னை அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறான். அப்போ சூப்பராக ஜெபிக்கிறவன், சூப்பராக விசுவாசிக்கிறவன், சூப்பராக பயப்படுகிறவன் கீழ்ப்படிவானா? இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட் பிசாசுக்கு இருக்குங்க. அப்பாலே போ, இல்லை போக மாட்டேன்னு சொன்னான், உடனே போயிட்டான். பன்றி கூட்டத்தில் உடனே போய். ஸோ கீழ்ப்பிடுதல் உங்களை என்னையும் மிஞ்சிருவான். விசுவாசத்தில் புலி, பயப்படுறதில் புலி, அடிச்சுக்கவே முடியாது அவனை. பயபக்தி, நடுக்கம். ஆனால் என்ன இல்லை அவன்கிட்ட? மனம் திரும்புதல். மனம் திரும்புவியா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நான் ஆண்டவருக்கு மேலாவேன். பார்த்தீங்களா? உங்களே என்னையை விட பிசாசு டாப் பிலீவ் பண்ணுறதுல டாப் மோஸ்டில் இருக்கிறார். ஆனால் அவன்கிட்ட எது இல்லை அப்படின்னா மனம் திரும்புதல் இல்லை. அதனால தான் நரகத்திலே கடைசியில் ஆண்டவர் அவனை கட்டி தள்ளுறார். ஸோ ரிப்பன்டன்ஸ் தாங்க நமக்கு கிருபையாய் கொடுத்தது இந்த உலகத்தில். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை வாழக்கூடாது, புதிய வாழ்க்கை, நல்ல ரெசல்யூஷன் எடுக்கணும், முடிவெடுக்கணும், தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். இவைகள் மனம் திரும்புதலை ஏற்படுத்தி புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை நெறிந்து போயிருந்தாலும் உடைந்து போயிருந்தாலும் எம்பெருமான இயேசு நமக்கு கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தம், நெறிந்த நாணலை முறிக்காதவர், அல்லேலூயா, மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், உனக்கு இரக்கம் செய்வார். அளவில்லாத இரக்கம், முடிவில்லாத இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கங்களின் பிதா. இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். 9 மாசம் 20 நாள் கடின இருதயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? இந்த காலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்போது நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இதோ அடியேன் ஆண்டவரே. இங்கே ஒப்பு கொடுக்கல, விளைவு அடி மேல அடி. கிரேட்டஸ்ட் சின் அப்படின்னா ப்ரைடு, பெருமை. ஆண்டவருக்கு பிடிக்காததுங்க. என்ன நடக்குது பாருங்க. தொகை எடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன சம்பவிக்குது? 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தீனமாய் செய்தேன். பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது இப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தல, பாவம் செய்தேன்னு தான் சொன்னார். தாவீது புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லா பாவத்தை விட பெரிய பாவம் பெருமை. ஆகவேதான் சொல்லார், பெரிய பாவம் செய்தேன், நான் மகா புத்தீனமாய் செய்தேன். சில வேளையில் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம நல்ல விசுவாசியாக இருப்போம், திடீர்னு செய்யக்கூடாததை செஞ்சு பேசக்கூடாத பேசி ஆண்டவர்கிட்ட திடீரென்று விலகிடுவாங்க. சிலவங்க கள்ள உபதேசத்தில் போயிடுவாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், இருதயத்தை இளகினவர்களாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கடினம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த காலை வேளையில அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இரக்கங்களிலே பெரிய தேவன். அல்லேலூயா. இப்போ காத்துங்கிற தீர்க்கதரிசி அனுப்புறேன். சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, யூ ஹவ் 3 ஆப்ஷன். 7 வருஷம் பஞ்சமா, 7 இயர்ஸ் உன் தேசத்தில் பஞ்சம் இருக்கும். 3 மாசம் உன் சத்துருக்கள் உன்னை துரத்துவாங்க. அல்லது 3 நாள் கொள்ளை நோய். இதில் எதை நீ சூஸ் பண்ற அப்படிங்கிறான். தீர்க்கதரிசினா அப்படி இருக்கணும் பாரு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ரொம்ப அரிதா இருக்கிறாங்க. ராஜாட்டே போய் செக் வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பா இதுல 3ல் 1 சூஸ் பண்ணு அப்படிங்கிறார். 7 வருஷம் பஞ்சம், கொடிய பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது. 2வது பாயிண்ட், உன் சத்துருக்கள் உன்னை துரத்துவார்கள்.
அப்படின்னு சொல்றார். அடுத்து 3வது சாய்ஸ், 3 நாள் 3 days உன் தேசத்தில் கொள்ளை நோய் இருக்கும். இதில் எதை சூஸ் பண்ணுற அப்படிங்கிறார். தீர்க்கதரிசி பாருங்க, தீர்க்கதரிசி சொல்கிறான். பயந்துட்டார் தாவீது. பயந்துட்டு, ரெண்டுமே மனுஷர் அப்படிதானே, பஞ்சம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கத்து நாட்டில் போய் என்ன செய்யணும், பிச்சை எடுக்கிற மாதிரி நிற்கணும். எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பேங்க் திவால் ஆயிடுச்சு, எல்லா நாடும் உதவி செஞ்சுப்பார், எல்லா நாட்டிலையும் போய் கையேந்தணும். அது வேண்டாம். சத்துரு என்ன துரத்துறானா, அவன் என்னை பிடிச்சானா என்ன பாடுபடுத்துவான், அதுவும் வேண்டாம் எனக்கு, உம்முடைய கையிலே நான் விழுகிறேன். அல்லேலூயா, ஆமென். 7 வருஷம் லாங் டைம், அது வேண்டாம். 3 days ஷார்ட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறேன். அதுவும் உங்கள் கை அடித்தா, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும், உங்கள் பிள்ளைகளை அடிக்கிறப்ப கை ரொம்ப நீளாது. என் பையன் தானே, பிள்ளை தானே, எவ்வளோ அடிக்க முடியும். ஆனால் வேற ஒருத்தர் அடித்தா ஒத்துக்குவீங்களா? தகப்பன் இரக்கமுள்ள தகப்பன், அந்த பீட்டிங்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப காயப்படுத்தாத மாதிரி ஓரளவு அடிப்பாங்க. இதெல்லாம் நினச்சி சொல்கிறாரு, உமது கையிலே நான் விழுவேனாக. அல்லேலூயா, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. லாங்கஸ்ட். அப்புறம் வேத வல்லுநர் சொல்கிறாங்க, ஏன் அந்த 3rd சாய்ஸ் அவன் சூஸ் பண்ணான் அப்படின்னா, முதல் சாய்ஸில் பாமர மக்கள் பாதிக்கப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட மாட்டாங்க? ராஜ குடும்பம் பாதிக்கப்படுமா? ராஜாவே, நாங்கள் பட்டினி கடந்து செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாகக்கூடாது, யூ ஆர் இன் சேஃப் ரீஜியன். அது எனக்கு வேண்டான்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணானோ. பஞ்சம் வந்துச்சுன்னா நான் பாதிக்கப்பட மாட்டேன், அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு கிடையாது, ஜனங்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆடுகளை மேய்த்த ஒரு மேய்ப்பன் அல்லவா, ஆடுகளுக்காக பரிதவிக்கிற மேய்ப்பன். அல்லேலூயா, நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் பனிஷ்மெண்ட் வேணும், எனக்கு ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்படியே யுத்தம் நடந்தாலும் சரி, ஜனங்களை தான் துரத்துவாங்க. ஏன்னா ஏற்கனவே பத்சேபல் பாவம் எப்படி வந்துச்சு, யுத்தத்துக்கு போகாம, நீங்க யுத்தத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்திட்டான். நான் வீட்டில் இருந்தனால தான் பத்சேபலை குளிக்கிறத பார்த்து நான் பாவம் செஞ்சுட்டேன். இப்போ சத்துரு துரத்தும் போது என்ன ஜனங்கள் சேஃப் ரீஜனில் வச்சிருப்பாங்க, பாதிக்கப்படுறது ஆடுகள் தானே. என் குடும்பம் சேஃப்ல இருக்குமே, அதுவும் எனக்கு வேண்டாம். நான் தான் எண்ணி தொகையிட்டேன், நான் தான் பனிஷ்மெண்ட் அடையணும், ஆடுகள் காயப்படக்கூடாது. அல்லேலூயா, என்ன குணம் பாருங்க. ஆமென். நம்ம நினைக்கிறோம் குறுகிய காலம் 3 days ஷார்ட்டஸ்ட் டைம்னு எடுத்திருக்கேன். இல்லை இல்லை, அவன் இருதயத்தில் ஆழ என்ன அப்படின்னா, மனுஷனுடைய கையில் விழக்கூடாது. ஆண்டவர் என்னை எவ்வளோ அடித்தாலும் அவருக்கு தெரியும், என் லிமிட் நான் எவ்வளோ தாங்குவேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் மனுஷனுக்கு தெரியாது. மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. அல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். யோசித்து பதில் சொல்லுங்க தாவீது ராஜா அவர்களே என்று காத்து தீர்க்கதரிசி ஆப்ஷன்ஸ் வைக்கிறார். இதெல்லாம் வாசிக்கிறப்ப யோசிப்பேனா, இப்போ சில இடத்துல ஆண்டவர் தண்டிக்கிறார்னா நம்ம சரியாகணும், அப்படியே இருந்துடக்கூடாது, பெருமையிலே வாழ்ந்துடக்கூடாது, தண்டித்து சரி பண்ணி நம்மை நேராக கொண்டு வரணும். அப்போ நமக்கும் சில ஆப்ஷன் இருக்குங்க. ஏன் நம்ம வீட்டில் தரித்திரம், ஏதோ ஒரு தவறில்ல, மனம் மாறுதல் இல்லாமல் இருக்கிறது, மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறது, ஏன் ஒரே யுத்த களமாய் இருக்கிறது வீடு, ஒரே ஓயாத சண்டை, ஆமென், சோத்திரம் ஓயாமல் இருக்கிறது. இதெல்லாம் வாசிக்கிற தியானம் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்றால் இந்த வேத தியானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. ஏன் ஓயாத நோய்கள், கொள்ளை நோய்கள், இதுவும் இப்போ HMPV பயங்கரம் பரவிட்டு இருக்கு பார்.
நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், உங்கள் இரக்கங்கள் நான் விழுந்துடுறேன்ப்பா, இந்த கொள்ளை நோய் பாதிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. 2 வருஷம் நம்ம இதில் கொள்ளை நோய் இருந்துச்சு பாரு, கொரோனா. எல்லாம் வேதத்தின்படி தான். ஆண்டவர் சில நேரத்தில் தண்டனை அனுப்புகிறார், ஜனங்கள் மணந்துடணும். இதெல்லாம் சைனாவில் உருவாகணும்னு சொல்லக்கூடாது. கவனிங்க, உடனே தன்னை அர்ப்பணிக்கிறான் பக்தன் தாவீது. ஆமென். இப்போ இந்த பின்னணியோடு இப்போ 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பின்னணியெல்லாம் மனதில் வைத்து இப்போ 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். இப்படி சொல்லி சாய்ஸ் கூட சூஸ் பண்ண இவனுக்கு எவ்வளோ தயக்கம் பார்த்தீங்களா? மறைமுகமாக சொல்லாரு, மனுஷர் கை எனக்கு வேண்டாம், சத்துரு வேண்டாம், பஞ்சம் வேண்டாம். மறைமுகமாக சூசகமாக சொல்லுகிறார் பக்தன் தாவீது. அப்போ ஆண்டவர் கொள்ளை நோயை அனுப்புகிறார். அனுப்பி அந்த 15ஆம் வசனத்தில் கடைசியில் வாசிக்கலாம். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். ஒரு மனிதனுடைய தொகையெடுப்பு பெருமை நிமித்தம். இப்போ கவனிங்க, நான் கம்பாரிசன் போட விரும்புகிறேன். விபச்சாரம் செய்தான் உரியா, குழந்தை அம்னோன், அதோனியா, அப்சலோம், 5 பேர் தான் இறந்தாங்க. பெருமையினால் தொகையிட்டான், 70,000 பேர் இறந்தாங்க. விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னா, பெருமையினால் வந்த பாவம் தான், அதனுடைய இழப்பு தான் பெரிய இழப்பு. 3 நாளில் ஃபஸ்ட்டு நாளே 70,000 பேர் இறந்துட்டாங்க. ஆண்டவரே தீங்குக்கு துக்கப்படுகிறார், ரொம்ப துக்கப்படுவார் ஆண்டவர். துக்கப்பட்டு தூதனை பார்த்து சொல்றார், போதும் வேண்டாம் நிறுத்துங்கிறாரு. அப்போ தாவீது ஆண்டவர் வந்து பேசுறத பார்த்துட்டார். அப்போ தாவீதுடைய மனப்பான்மை என்ன வாசிக்க கேட்போம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்றான். நான் தான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, இந்த ஆடுகள் என்ன செய்தது? அல்லேலூயா. நான் பாவம் செய்த எல்லா பாவத்தை அறிக்கையிடுறப்பா. என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட இழப்பு வேண்டாம், மரணங்கள் வேண்டாம், பொருளாதார நெருக்கடிகள் வேண்டாம், கொள்ளை நோய் வேண்டாம், என்னை மன்னியோன்னு சொல்லி இந்த தேவ செய்தியை கேட்கும் போதே எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் உடனே காத்து தீர்க்கதரிசி அனுப்பி ரெமடி சொல்றார், பலி செலுத்தணும் எல்லாம் சொல்றார். அது அப்படியே செய்கிறான். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். ஒரு இடத்தை வாங்கி அங்க பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு வாதை நிறுத்தப்படுது. 25 வாசிக்க கேட்போம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் ரெமடி சொல்லார், என்ன பண்ணணும்? பலிபீடம் கட்டி தொழுதுகொள். உடனே பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலி, தேவனுக்கு பிரியமான பலி, அல்லேலூயா, சுகந்த வாசனையான பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்தப்படுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் இரக்கத்தை பெற ஆயத்தமா இருக்கிறோம்?
அல்லேலூயா. அவர் அந்த பிரச்சனைகள் மத்தியில் சொல்ற வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய இரக்கங்களை அறிக்கை எடுக்கிறார். பக்தன் யோபு சொன்னதை போல காலைவெளியிலே தாவீதுக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நல்ல கரங்களை தட்டி முடிவில்லாத இரக்கம். ஓ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர், இரக்கங்களின் பிதா, மகா இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படி அப்பா ஸ்தோத்திரம். திக்கற்றவனுக்கு இரக்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று சொன்னீரப்பா. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லுங்கள். திக்கற்றவளாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதை போல கொடிய நெருக்கத்தின் நேரத்தில் உமது இரக்கங்களையே நாங்கள் சார்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உமது கரத்தில் நாங்கள் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. உமது கரம் எங்களை தேற்றுகிற கரம், எங்களை அரவணைக்கிற கரம். நீர் எங்களை தண்டித்தாலும், எங்கள் மேல் கோபமாக இருந்தாலும் ஆண்டவர் உமது இரக்கங்களை வெளிப்படுத்துகிற தேவனப்பா. உமது இரக்கங்கள் முடிவில்லாத இரக்கம். உமது இரக்கங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ளதப்பா. பெரிய இரக்கம் இந்த சபைக்கு நீர் வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு தொடர்ந்து அந்த இரக்கத்தை நாங்கள் தக்க வைத்துக்கொள்ள, கிருபையை தக்க வைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.